விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்று முழுக்க நகை விவகாரத்தை மையமாக வைத்து பரபரப்பாக நகர்ந்தது. மயில் குடும்பத்தின் ஏமாற்று வேலைகளுக்கு மீனா சரியான பதிலடி கொடுத்திருக்கிறார். அதாவது இன்றைய எபிசோட்டின் ஆரம்பத்தில் மீனா நகை பற்றி சொன்ன விஷயத்தை கேட்டு கோமதி அதிர்ச்சி அடைந்து என்னடி சொல்ற என்று கேட்கிறாள். அப்போது மீனா தாலி பிரித்து கோர்க்கும் ஃபங்க்ஷனில் ராஜிக்கும் தனக்கும் இந்த விஷயம் தெரியும் என்று வெளிப்படையாக சொல்லிவிடுகிறாள். இதை கேட்ட சரவணன் கடும் கோபம் அடைந்து, இதுவும் உண்மை கிடையாதா? என் அப்பா அம்மா உங்ககிட்ட வந்து நகை போடுங்கன்னு கேட்டாங்களா? இவ்வளவு கேவலமா நடந்துட்டு எங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறீங்க என்று கொந்தளிக்கிறான். அப்போது பாக்கியம், இவங்க எல்லோரும் குடும்பமா சேர்ந்து பொய் சொல்றாங்க மேடம். நாங்க 80 பவுன் நகை போட்டோம், எங்களுக்கு அது வேணும் என்று பிடிவாதமாக சொல்கிறாள். உடனே கதிர் இடையில் புகுந்து, இவங்க பொய் சொல்றாங்க, ராஜி இந்த விஷயத்தை அன்னைக்கே என்கிட்ட பேசினா என்று உண்மையை சொல்லிவிடுகிறான். மேலும் வாக்குவாதம் உச்சத்துக்கு சென்ற நிலையில் இன்ஸ்பெக்டர், யார் பொய் சொல்றாங்கன்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம், உங்க மகள் மயிலை ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க என்று சொல்கிறார். இதனால் பாக்கியம் பம்மி, அவளுக்கு உடம்பு சரியில்லை மேடம் என்று நடிக்க ஆரம்பிக்கிறாள். ஆனால் இன்ஸ்பெக்டர், அவள் இங்க வந்தாகணும் என்று உறுதியாக சொல்கிறார். இதனைத் தொடர்ந்து பாக்கியம் மாணிக்கத்தை அனுப்பி மயிலை அழைத்து வர மீனா ராஜிக்கு போன் செய்து, நம்ம பயந்த மாதிரியே நடந்துருச்சு, நகையை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க என்று சொல்கிறாள். அதற்கு ராஜி, நான் இப்பவே ஸ்டேஷன் கிளம்பி வர்றேன் அக்கா என்று சொல்லி கிளம்புகிறாள். இதனைத் தொடர்ந்து கதிர், நானே போய் கூட்டிட்டு வர்றேன் என்று வீட்டுக்கு செல்கிறான். இதற்கிடையில் மீனாவிடம் இந்த உண்மையை முன்னாடியே என்கிட்ட ஏன் சொல்லவில்லை என்று பாண்டியனும் கோபதியும் கோபப்படுகின்றனர். அதற்கு மீனா மயில் கெஞ்சியதையும், ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டுப்போக வேண்டாம் என்று நினைத்தோம் என்று மீனா சமாளிக்கிறார். அதன் பின் ராஜியும் மயிலும் அங்கு வந்து சேருகின்றனர். பாக்கியம் மயிலை தனியாக கூப்பிட்டு நல்லா இருக்கு என்று திட்டுகிறாள். அதன் பிறகு இன்ஸ்பெக்டரிடம் பேசும் மயில், 80 பவுன் நகை போட்டோம், இது எப்படி கருத்து போச்சுன்னு எனக்கு தெரியலை, அம்மா சொல்லிக் கொடுத்ததைப் போலவே போய் பேசுகிறாள். இதை கேட்ட மீனா ராஜி இருவரும் கடும் அதிர்ச்சி அடைகின்றனர். மீனா, தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன்ல வச்சு நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா என்று கேட்கிறாள். அதற்கு மயில், நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலை என்று பதிலடி கொடுக்கிறாள். இதனால் ராஜி கடுப்பாகி, நீங்க ஏன் அக்கா இப்படி மாறிட்டீங்க, இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க என்று கேட்கிறாள். உடனே மீனா, நம்ம அன்னைக்கு எடுத்த வீடியோவுல இவங்க பேசுறது எல்லாம் இருக்குமில்ல என்று ராஜியிடம் சொல்கிறாள். இதனை கேட்ட மயில் பதற ஆரம்பிக்கிறாள். அப்போது மீனா, உங்களை மகள் மாதிரி நடத்தின இந்த குடும்பத்தை நாசம் பண்ண பிளான் பண்ணிட்டீங்களா? சரவணன் மாமா என்ன பண்ணாரு? கொஞ்சமாவது அவர் மேல பாசம் இருந்தா உண்மையை சொல்லுங்க என்று கோபமாக கேட்கிறார். இப்படியாக எபிசோடு முடிவடைகிறது. வீடியோ ஆதாரம் இருக்கு என்று மீனா மிரட்டியதால் இனி மயில் உண்மையை சொல்ல வாய்ப்பிருக்கிறது. அப்படி சொன்னால் மயில் குடும்பத்திற்கு பெரிய பிரச்சனை வரப்போகிறது. இல்லையென்றால் பாண்டியன் குடும்பத்தினர் இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இதற்கான பதில் நாளைக்கான எபிசோட்டில் தெரிய வரும். அதாவது பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 நாடகத்தில் மயில் வாழ்க்கையை மொத்தமாக கெடுத்துவிட வேண்டும் என்ற முடிவுடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறாள் பாக்கியம். அந்த வகையில் ஸ்டேஷனில் வைத்து தங்களுடைய நகையை எல்லாம் விற்றுவிட்டு போலி நகையை இருப்பதாக அபாண்டமாக பழி சுமத்துகிறாள் மயிலின் அம்மா. இதனால் மீனா கடும் கோபம் அடைகிறாள். நகையை வைத்து கேவலமாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசுகிறாள் மயிலின் அம்மா பாக்கியம். போலி நகையை போட்டு கல்யாணம் செய்துவிட்டு தற்போது நாங்க போட்டது எல்லா நகையும் கருத்து போச்சு, எங்க பொண்ணு வாழ்க்கையோட நாங்க போட்ட நகையும் போயிருச்சு என்று பச்சையாக பொய் பேசி நடிக்கிறாள் பாக்கியம். இதனால் கடுப்பாகும் மீனா, ஏங்க இப்படியெல்லாம் பொய் பேசுறீங்க, நீங்க மயிலப்பக்காவுக்கு 80 பவுன் நகை போட்டீங்களா என்று கேட்டு ஷாக் கொடுக்கிறாள். அப்போது பாக்கியம், நீ எதுக்குமா முந்திக்கிட்டு வர்ற, நாங்க போட்ட நகையைத்தானே கேட்கிறோம் என்கிறாள். உடனே மீனா, இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க முடியாது என்று இன்ஸ்பெக்டரிடம் 8 பவுன் மட்டுமே தங்க நகை, இந்த உண்மை ராஜுக்கும் எனக்கும் முன்பே தெரியும் என்று போட்டு உடைக்கிறாள். இந்நிலையில் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மீனா சொல்வதை கேட்டு கோமதி அதிர்ச்சியாகி, என்னடி சொல்ற என்று கேட்கிறாள். அப்போது அவள் தாலி பிரித்து கோர்க்கும் ஃபங்க்ஷனில் வைத்தே ராஜிக்கும் தனக்கும் இந்த விஷயம் தெரியும் என்கிறாள். இதனை கேட்டு கடுப்பாகி, அப்பா அதுவும் உண்மை கிடையாதா, அப்பா அம்மா உங்ககிட்ட வந்து நகை கேட்டாங்களா என்று இவ்வளவு கேவலமா நடந்துட்டு எங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறீங்க என்று கொந்தளிக்கிறான் சரவணன். அப்போது பாக்கியம், இவங்க எல்லோரும் குடும்பமா சேர்ந்து பொய் சொல்றாங்க மேடம்.
நாங்க 80 பவுன் நகை போட்டோம். எங்களுக்கு அது வேண்டும் என சொல்கிறாள். உடனே கதிர் இடையில் புகுந்து இவங்க போய் பேசுறாங்க. ராஜி இந்த விஷயத்தை பத்தி அன்னைக்கே என்கிட்ட பேசினாள். இப்படி இருவரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க, இன்ஸ்பெக்டர் யார் பக்கம் பொய் உண்மை என்று நாங்க கண்டுபிடிக்கிறோம். உங்க மயிலை உடனே இங்க கிளம்பி வரச் சொல்லுங்க. ஆனால் அவள் இங்கு வந்தாகணும் என்று உறுதியாக சொல்கிறாள் இன்ஸ்பெக்டர். இதனைத் தொடர்ந்து மாணிக்கத்தை அனுப்பி மயிலை அழைத்து வருமாறு கூறுகிறாள் பாக்கியம். இதனிடையில் ராஜிக்கு போன் செய்து நம்ம பயந்த மாதிரியே நடந்துருச்சு, நகையை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க என்கிறாள் மீனா. உடனே ராஜி நான் ஸ்டேஷனுக்கு கிளம்பி வரேன் என்று சொல்கிறாள். இதனைத் தொடர்ந்து கதிர் நானே போய் கூட்டிட்டு வருகிறேன் என்று செல்கிறான். மீனாவிடம் இந்த உண்மையை முன்னாடியே என்கிட்ட ஏன் சொல்லவில்லை என்று பாண்டியன் கோமதி கோபப்படுகின்றனர். அப்போது அவள் மயில் கெஞ்சியது பற்றியும் இறக்கப்பட்டு சொல்லாமல் விட்டது பற்றியும் கூறுகிறாள். அதனைத் தொடர்ந்து அங்கு ராஜி மயில் இருவரும் வந்து விடுகின்றனர். பாக்கியம் மயிலை தனியாக கூப்பிட்டு மண்டையை கழுவுகிறாள். அதன் பின்னர் இன்ஸ்பெக்டரிடம் வந்து பேசும் மயில் அம்மா சொல்லிக் கொடுத்ததைப் போல் 80 பவுன் நகை போட்டோம், இது எப்படி கருத்து போச்சு என்று தெரியவில்லை என்று சொல்கிறாள். இதனை கேட்டு மீனா ராஜி இருவரும் கடுமையாக அதிர்ச்சி அடைகின்றனர். அவளிடம் வந்து தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன்ல வச்சு நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா என்று கேட்கிறாள். அதற்கு மயில் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலை, அன்னைக்கு என்ன நடந்தது என்று பல்டி அடிக்கிறாள். இதனால் ராஜி கடுப்பாகி நீங்க ஏன் அக்கா இப்படி மாறிட்டீங்க, இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க என்பதை போல் கேட்கிறாள். அப்போது மீனா இடையில் புகுந்து நம்ம அன்னைக்கு எடுத்த வீடியோவில் இவங்க பேசுறது எல்லாம் இருக்குமல்ல என்று ராஜியிடம் கேட்கிறாள். இதனை கேட்டு மயில் பதற உங்களை மகள் மாதிரி நடத்தின இந்த குடும்பத்தை நாசம் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டீங்களே, நீங்க அவங்களையெல்லாம் விடுங்க. சரவணன் மாமா அவர் என்ன பண்ணாரு, அவர் மேல கொஞ்சமாச்சும் பாசம் இருந்திருந்தா உண்மையை சொல்லுங்க என்று கேட்கிறாள் மீனா. இதனைத் தொடர்ந்து மயில் சொல்லப்போவது என்ன என்பதை நாளைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட்டில் பார்க்கலாம்.